கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்ம தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்டு ஒரு வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 54:4. எல்லாரும் இணைந்து வாசிக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நாணாதே, நீ லட்சை அடைவது இல்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதைவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு உலகத்திலே வாழ்கிற மக்களாய் இருக்கட்டும், தேவனுடைய சபையிலே வருகிறதான தேவனுடைய ஜனங்களாய் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களாய் இருக்கட்டும், ஏதோ ஒரு விதத்துல அவருடைய வாழ்க்கையிலே பயங்கள் வந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பயங்களுக்கு முடிவு என்ன? இந்த பயங்களை நாம் நம்மை விட்டு எப்படி துரத்த முடியும்? அந்த பயங்களை எப்படி நாம் ஆளுகை செய்ய முடியுங்கிற காரியங்களை தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா அநேக நேரங்கள்ல இந்த வெட்கத்தினால உங்களுக்கு அநேக பயங்கள் வந்திருக்கலாம். நீங்க அநேக இடங்கள்ல வெட்கப்பட்டிருக்கீங்க. அநேக இடங்கள்ல அவமானப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக இருந்திருக்கீங்க. இந்த வெட்கமும் அவமானங்களும் நம்முடைய வாழ்க்கையில வந்தபடினால இனி நான் வெட்கமில்லாத அவமானப்படுத்தப்படாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டுமே, நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறதான நினைப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது ஒரு பயம் என்ன செய்கிறது? அப்படியே தன்னாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே வெளிப்படுகிறத, அது அப்படி நம்முடைய தோற்றத்தை மூலமாக கூட சில நேரங்கள் நம்ம வெளிப்படுத்தி விடுகிறோம். பயம் அப்படியே முகத்துல அப்படி இருக்கிறத மற்ற ஜனங்கள் பார்த்து, ஏன் இப்படி ஒரு பயத்தோட இருக்க, ஏன் ஒரு திகிலோட இருக்க, ஏன் இப்படி ஒரு குழப்பத்தோட இருக்கிற அப்படின்னு சொல்லி அருகில் இருக்கிற ஜனங்கள் கேட்கக்கூடிய வகையில கூட நம்முடைய முகத்துல சில நேரங்கள் என்ன செய்கிறது? பயம் அப்படியே தெரியும். இந்த பயங்களை சோத்திரம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இனி பயப்படாத. நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாயோ, அந்த இடத்துல நான் உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை நான் பலப்படுத்துவேன். எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு வகையில உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு அந்த வசனத்துல சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். நீ வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு காரியங்கள் என்னவென்று சொன்னால், உன்னுடைய வாலிப நாட்களிலே ஏற்பட்ட அநேக வெட்கங்கள் இருக்கலாம். அந்த வெட்கம் கூட தேவ பிள்ளையாக மாறினதுக்கு பிறகு உங்களை விட்டு நீங்களே மறந்தாலும் மறக்க கூடாதபடிக்கு நினைவுகள் என்ன செய்யலாம்? கொண்டு வரலாம். வாலிப நாட்கள்ல ஏற்பட்ட அவமானங்கள் எத்தனை, வாலிப நாட்கள்ல ஏற்பட்ட நிந்தனைகள், நெருக்கடிகள், ஸ்தோத்திரம், வெட்கங்கள் எத்தனை காணப்படுகிறதோ, அந்த வெட்கங்கள் கூட சில நேரங்கள்ல நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், இப்படிப்பட்டதான வெட்கங்கள், இப்படிப்பட்டதான அவமானப்படுத்தப்பட்ட நினைவுகள் உங்கள் உள்ளத்துல அப்படியே வந்துட்டு அப்படியே போகலாம். கர்த்தர் சொல்லுகிறாரு, அந்த வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறப்பதற்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன். அல்லேலூயா. அந்த வாலிபத்தின் வெட்கத்தை நீ என்ன செய்? மறந்து விடு என்று சொல்லுகிறார். அதை நினைத்து கொண்டிருக்க வேண்டாம், மறந்து விடு. நீ அந்த காரியங்களிலே நீ இனிமே என்ன செய்ய போறதில்ல? வெட்கப்பட போவதில்லை. அடுத்தால சொல்லுகிறார், உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாது இருப்பாய். கணவனை இழந்த பெண்களை கேட்டு பாருங்க, அவங்களுக்கு இருக்கிற நிந்தனைகள் எத்தனை. கணவன் இல்லாமல் சோதரம் கணவரால் தள்ளப்பட்ட எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நம்முடைய கிராமத்துல இருக்கிறாங்க, நிறைய திருச்சபைகள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வருகிற நிந்தனைகள், நெருக்கடிகள், அவமானங்கள் எத்தனை. கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். விதைவாயாய் நீ இருக்கிறதுனால, கணவனால் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல காரியங்களை நினைத்து 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 நீ பயத்தோடும் வெட்கத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வெட்கப்படாத ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்கு போதுமான கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம்.
நாம் வெட்கப்படாத ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் சில காரியங்களை தியானிக்க போறோம். 1 பேதுரு 2:6 எடுத்தவர்கள் வாசிங்க. அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதின்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா ஏசாயா 28:16 சொல்லப்பட்டிருக்கு. 28:16 நம்ம வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மூலைக்கல்லை தேவன் வைத்திருக்கிறார். அந்த மூலைக்கல்லா இருக்கிற தலைக்கல் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. வசனம் சொல்லுகிறது, அதின்மே விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மேல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு மனிதன் வைக்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்களையும் வெட்கங்களையும் நிச்சயமா எடுத்து போட அவர் வல்லமையுள்ள கர்த்தராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரை போல நல்லவரும் வல்லவரும் மகிமையானவரும் மாசற்றவரும் நமக்காக அடிக்கப்பட்டவரும் நமக்காக பரலோகத்திலிருந்து பரிந்து பேசுகிறவருமாய் இருக்கிற அவருடைய அன்பை போல இந்த உலகத்தில் வேறொரு அன்பே இல்லை என்றுதான் நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட நல்லவரை, அப்படிப்பட்ட வல்லவரை, மூளைக்கல்லாய் இருக்கிற தலைக்கல்லாய் இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவங்க நிச்சயமாய் வெட்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், அவரையே தன்னுடைய அடைக்கலமாக, இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்துல அடைந்த அவமானங்களுக்கு தக்கதாக, வெட்கங்களுக்கு தக்கதாக விடுதலையோடு வெட்கப்படாத நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் மேல விசுவாசமா இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த விசுவாசம் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கும், உங்களை வாழ வைத்து கொண்டே இருக்கும், உங்க நிந்தனைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது கர்த்தரை நம்ம விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 2:5 இவ்வாறாக சொல்கிறது, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறான்னு சொன்னா, தேவன் மேல விசுவாசமா இருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதே நேரத்துல அவருடைய இந்த மூளைக்கலா இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கு ஏற்ற மாளிகையாக கட்டப்பட தேவன் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நிறைய மாளிகைகள், அரண்மனைகள், வீடுகளை நம்ம பார்க்கிறோம். உலக வீடுகளை போல அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் எப்படி மாளிகையாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வீடாக காணப்பட வேண்டும்? ஆவிக்கு ஏற்ற மாளிகை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரமாக மாளிகையாக இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் அவர் மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படியாகவும் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். இரண்டாவது நீங்க எழுதிக்கிடுங்க, தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அவர் மேல விசுவாசமா இருப்பது நல்லது. நம்முடைய வாழ்க்கையில இயேசு சொல்கிறாரு, ஆவிக்கேற்ற பலிகளை எனக்கு நீ செலுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு உப்பை செலுத்துறாங்க, மிளகை செலுத்துறாங்க, மாலை கூட கொண்டு என்ன செய்தாங்க, போடுகிறாங்க. பல விதத்திலும் இந்த உலக வழிபாடுகள் எப்படி இருக்கிறதோ அதே போல வழிபாடுகளுக்குள்ளாக அநேக மக்கள் என்ன செய்தாங்க, உலகத்தை பிரியப்படுத்தக்கூடிய வகையிலே, மக்களை பிரியப்படுத்தக்கூடிய வகையிலே, அவர்களையே அவர்கள் பிரியப்படுத்தக்கூடிய வகையிலே இயேசுக்கு ஏதோ ஒரு காரியத்தை என்ன செய்திருக்கிறார்கள், செலுத்துகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துவதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க ஆவியில ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார்களா? உங்க ஆத்மாவில ஒரு பரிசுத்தத்தை தந்திருக்கிறார்களா?
உங்க உள்ளும் புறமும் அவர் நம்மளை கழுவி இருக்கிறார் அல்லவா, அந்த கழுவுதலுக்கு ஏற்றபடி அவருடைய பரிசுத்தமான இந்த பரிசுத்தமான அவருடைய ஆளுகை நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறபடினால், இந்த பரிசுத்தமான இந்த உடலிலே சரீரத்திலே பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணுகிறார். வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனை பரிசுத்தமான ஒரு பலிகளை செலுத்துவதற்கு கர்த்தர் அழைக்கிறார். ஆவிக்கு ஏற்ற பலிகள், அல்லேலூயா சொல்லுவோம். உலக பிரகாரமான பலிகளை செலுத்துவதற்கு தேவன் நம்மளை அழைக்கல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்காக என்ன செஞ்சிட்டாரு? கல்வாரி சிலுவையில பலியாகி விட்டார். வேறொரு பலியை நம்ம செலுத்த தேவையே இல்லை. அப்படின்னா இன்னைக்கு ஆலயங்கள்ல பல பலிகள் செலுத்தப்படுகிறதே, ஆலயங்கள்ல பலவிதமான காரியங்கள் கடைபிடிக்கப்படுகிறதே. காரணம் என்ன? அது அவர்களுடைய உலகத்துக்கு ஏற்ற, அவர்களுடைய மனசுக்கேற்ற பலிகள். நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம செலுத்த வேண்டியது ஆவிக்கு ஏற்ற பலிகள். புரிஞ்சவங்க மட்டும் அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம செலுத்த வேண்டியது ஆவிக்கு ஏற்ற பலிகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கு ஏற்ற பலிகள் என்ன என்பதை குறித்து பார்த்து விட்டு நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கலாம். முதல் வசனத்தை வாசிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆலயத்திலே ஆராதனைகள் நடக்கிறது. ஆனா எல்லா ஆராதனையும் ஆராதனை அல்ல. எல்லா ஆராதனையும் ஆவிக்குரிய ஆராதனை அல்ல. ஆவிக்குரிய பலிகளை செலுத்துகிற ஆராதனையும் அல்ல. நன்றா நீங்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை, நீங்கள் உங்கள் சரீரங்களை எப்படி ஆலயத்திலே வைத்திருக்க வேண்டும், நீங்க இருக்கிற இடத்துல எப்படி உங்களுடைய சரீரம் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்கள் சரீரங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக காணப்பட வேண்டும். எப்படி காணப்பட வேண்டும்? தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு ஆராதனை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஆவிக்கேற்ற பலிகளை நாம் செலுத்துகிறதோடு மட்டுமல்ல, நம்மை நாமே முற்றிலுமாய் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து, நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜீவ பலியாக அப்படியே ஒப்பு கொடுக்கிறது தான் அவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதான ஒரு புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்கிறது, 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். வசனம் சொல்கிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்துகிற பிள்ளைகள், ஆவிக்கு ஏற்றபடி வாழ்கிற தேவ பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமாய் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட உங்க சரீரம், உங்க ஆத்துமா, உங்க ஆவிய எப்படி நீங்க இந்த உலகத்துல பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால், உலகத்திற்கு ஒத்தபடி அல்ல. அல்லேலூயா. உலகத்திற்கு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கையில என்ன நல்லா கவனிக்கணும். இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. உலகத்திற்கு ஒத்தபடி. உலகத்தில் நிறைய நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க. உலகத்தில் நமக்கு நிறைய பிடித்தமான மக்கள் இருப்பாங்க. சொந்தங்கள் இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம், நண்பர்கள், எல்லாருமே நமக்கு தேவை. அவர்கள் மேல நம்ம அன்பா இருக்க வேண்டும். ஆனாலும் அவர்கள் தரிக்கிறதான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. உலகத்திற்கு ஒத்த வேஷம். அவங்க எப்படினாலும் நினைச்சுக்கிடுவாங்க, தங்களை மாற்றிக்கொள்ள அவர்களுக்கு முடியும். திறமைசாலிகள் உலகத்தில் இருக்கிறவங்களாம். நல்லா நீங்க கவனிக்கணும். அவர்களைப் போல ஒரு வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசிகள் வாழக்கூடாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு. இந்த ஓனான நீங்க பாப்பீங்கன்னா பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது ஒரு மரத்துல அப்படியே இருந்துன்னு சொன்னா அந்த மரம் கலர்ல அப்படியே இருக்கும். இன்னொரு இலைக்கு தாவிட்டு வைங்களேன், உடனே பச்சை கலரா நினைச்சிடும், மாறிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்று சொன்னால், சபையில ஒரு வாழ்க்கை, வீட்டுல ஒரு வாழ்க்கை, வெளியே போனா இன்னொரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். அங்க போனா நண்பர்களை சந்தோஷப்படுத்தணும், இங்க வந்தா பாஸ்டரை சந்தோஷப்படுத்தணும், பக்கத்துல இருக்க விசுவாசிகளை சந்தோஷப்படுத்தணும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், அங்க போனா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்திற்கு ஒத்த வேஷம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை என்ன, நம்மேல் ஆண்டவருடைய பிரியம் என்ன, அவருடைய சித்தம் என்ன
என்கிறதான காரியங்களை அறிந்து கொண்டு உங்கள் மனம் புதிதாயிட்டுனா போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மனசு ஒரு விசுவாசிக்கு, தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு மனம் எப்போதுமே புதிதாக காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் பிசாசானவன் பழசா மாற்றுவதற்கு பல காரியங்களை ட்ரை பண்ணுவான். காலை வேளையில எழும்பி தேவ சமூகத்துல, ஆண்டவரே இன்றைக்கு புதிய கிருபைகளை தார். வசனம் சொல்லுகிறது, காலை தோறும் தேவ கிருபைகள் புதிதாக இருக்கிறது. புதிய கிருபைகளை ஆண்டவர்கிட்ட கேட்கணும், புதிய பலனை கேட்கணும், புதிய அபிஷேகத்தை கேட்கணும், புதிய வழியில என்னை நடத்துங்கப்பான்னு கேட்கணும். அவருடைய கிருபையினால நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது, விசுவாசியுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படாது. இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய மனம் புதிதாக மாற்றப்படுமானால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உங்களோடு கூட கர்த்தர் வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க அவரை விசுவாசிப்பீங்க. அவரை விசுவாசிக்கும் போது நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்துல ஆவிக்கேற்ற மாளிகையாக உங்களை ஆண்டவர் கட்டி வருகிறார். அந்த மாளிகையிலே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்தத்துக்கு ஏற்ற பலிகளை தான் நம்ம செலுத்த வேண்டும். உலகம் செலுத்துகிற பலிகளை நம்ம செலுத்தக்கூடாது. மற்ற ஜனங்கள் செலுத்துகிற பலிகளை என்ன செய்யக்கூடாது, செலுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய வாழ்க்கையில கேட்ட வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்கிறது என்பதை மனதில் வைத்து அப்படியே முழங்கால் படியிடுங்க. என்னுடைய வாழ்க்கை என்னுடைய ஆண்டவர், என்னை அழைத்த ஆண்டவருடைய கரத்திலே இருக்கு. உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை அல்ல. மற்றவர்களோடு கூட நான் அன்பா இருக்க வேண்டும். அதே நேரத்துல என்னை அழைத்தவரை மகிமைப்படுத்துகிற, சந்தோஷப்படுத்துகிற, ஆவிக்கேற்ற ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு நான் வருகிறேன். இந்த மாளிகையை போல உலக மாளிகைகள் இல்லை, உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எனக்கு கிருபைகளை தாங்கப்பா. இந்த கால வேளையில வந்திருக்கிற நாங்கள் புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்வதற்கு கிருபை செய்யுங்க. வெட்கப்படாமல் ஆண்டவரே தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உண்மையே நாங்கள் விசுவாசிக்க கிருபை செய்தல்ல வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, அவருடைய பிரசன்னத்திலிருந்து வருகிற எல்லா மகிமையை நாங்கள் விசுவாசித்து, வாக்குத்தத்தமான வசனங்களை விசுவாசித்து, அதன் மேல் நம்பிக்கை கொண்டிருந்து, ஆண்டவரே நாங்கள் ஆவிக்கேற்ற பலிகளை உமக்கு செலுத்தி ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்து எங்கள் மனம் புதிதாக்கப்படுகிறதுனாலே ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுகிற கிருபையினால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்புகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நிரப்புங்கப்பா. உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்கப்பா. இந்த உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல, என் தேவன் தருகிற சந்தோஷமே, சமாதானமே நிரந்தரமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இன்னும் வேண்டிய கிருபைகளை இந்த கால வேளையில எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே இந்த கால வேளையில எங்களுக்கு தாங்கப்பா. உம்மை விட்டு பிரிக்க நினைக்கிற உலகத்தின் காரியங்களிலிருந்து முற்றிலுமா நாங்கள் விடுவிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, ஓ மகிமையை உமக்கு கொண்டு வருகிற தேவ பிள்ளைகளாக, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்திலே சமர்ப்பிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீர் எங்களில் பெருகணும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை இந்த கால வேளையில எங்களை விட்டு எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. எங்களை விடுத்து பிடுங்கி எரிஞ்சிருங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்காகவே வாழ்வதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உன்னதமான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.